ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுபி ஃபேஷன். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு 500 ரூபா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். மிஷின் இருந்தால் மட்டும் போதும். அதை எப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க இந்த ப்ளவுஸ் பீஸை பற்றி பார்த்துருவோம். இப்போ நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். இதை ப்ளவுஸ் அப்படியே ஃபோல்ட் பண்ணி சென்டர் பீஸை மார்க் பண்ணி அதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரியே வச்சு ராங் சைடு திருப்பி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இல்லைனா ஒரு 0.75 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் காமிக்கும். எப்படி அந்த 500 ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம ரிவீல் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாமா? அப்போ முழுசாக வீடியோவை பாருங்கள். இப்போ நான் இந்த ப்ளவுஸில் பாட்டம்லேருந்து ஒரு 7 இன்ச்சுக்கு நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 12 இன்ச் ப்ளவுஸு. பாட்டமில் நம்ம பட்டர்ஃப்ளை மாதிரி வைக்க போகிறோம். அதனால் 7 இன்ச்சுக்கு தச்சுக்கிட்டேன். இப்போ 2 சைடும் அப்படியே ராய் எட்ஜஸ் தெரியாமல் ஃபோல்ட் பண்ணி மேலே வரைக்கும் ஃபுல்லாக தச்சு எடுக்க போகிறோம். தையல் மிஷின் இருந்தாலே போதும், வேறு எந்த எக்ஸ்ட்ரா செலவுமே இல்லை. முதலீடு கம்மி, லாபம் அதிகம். இப்படிப்பட்ட வேலையை தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கலாமா? உங்கள் எல்லாரையும் தான் சொல்கிறேன். நம்ம ஹோம் மேக்கர்ஸ், இல்லத்தரசிகள், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே தான் நான் கேட்குறேன். வீட்டில் ஒரு டெய்லர் மிஷின் இருக்கா? இல்லை நான் வெளியில் ஒரு டெய்லர் கடை வச்சுருக்கேன் மேம் அப்படின்றீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கானது தான் இது. நீங்கள் டெய்லி கண்டிப்பாக ஒரு 500 ரூபாயாச்சும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதை எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதோட ரகசியத்தையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி உடைக்க போகிறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு யூஸ்ஃபுல்லாக நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. அது எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது, அதில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். முதல்ல உங்ககிட்ட இருக்க பயத்தை அடியோடு தூக்கி எறிங்க. ஏன்னா பயம்தான் ஒரு மனுஷனை தலைகீழாக மாற்றும். நம்ம பயந்து 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 எதையுமே சாதிக்கவே முடியாது. ஸோ அந்த பயத்தை தயவு செஞ்சு நீங்கள் தூக்கி எறிஞ்சிருங்க. அந்த பயமே நமக்கு வேண்டாம். மனசாட்சிக்கு மட்டும் பயப்படுங்க, அது போதும். ஏன்னா நம்மளை தண்டிக்க போகிறது நம்ம கூட இருக்க மனுஷங்க இல்லை, மேலே இருக்க கடவுள். அவர் மட்டும்தான் நம்மளை தண்டிக்கிற உரிமை இருக்குது. ஸோ மனசாட்சிக்கு மட்டும் பயப்படுங்க. மற்றபடி நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் இல்லை. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, முதல்ல நம்ம ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறனாலே நமக்கு பயம்தான் வரும். இதை எப்படி நம்ம பண்ணுவோம், கரெக்டாக பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, ஏகப்பட்ட திங்கிங்கில் இருப்பீங்க. நீங்கள் கரெக்டாக அந்த பயத்தை தூக்கி எறிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதான். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம்ல, இந்த பாட்டமை அப்படியே ஃபோல்ட் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி ராய் எட்ஜஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிட்டு மேலே நம்ம அப்படியே ஓப்பனாக விட்டுருக்கோம்ல ஆமோல் கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு, அதை ஸ்ட்ரைட்டாக வச்சு அது கூட வச்சு ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு தொழில் புதுசாக தொடங்குறீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிக்கான ரகசியம்தான் இது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெஃப் அண்ட் டம்மாக தான் இருக்கணும். அது ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கீழே பாட்டம்லேருந்து 7 இன்ச் தைச்சோம்ல, அதை அப்படியே ஃப்ளீட்ஸ் மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு நீடில் வச்சு நீங்கள் அப்படியே தச்சு எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். ஸ்லீவ் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லைனிங் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, ஃபிட்டாக இருக்கும் பாடிக்கு. ஆனால் இந்த ஷேப் நமக்கு அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியாது. அதனால் வித்தவுட் லைனிங்லேயே நீங்கள் தைச்சி பாருங்கள். ப்ளவுஸ் ஃபுல்லாக உங்களுக்கு லைனிங்கில் இருக்கட்டும், ஸ்லீவ் மட்டும் வித்தவுட் லைனிங்கில் வச்சுக்கோங்க. சரியா? இதை அப்படியே ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கோங்க. எதுக்காக நான் டெஃப் அண்ட் டெம்மாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் டெஃப் அண்ட் டெம்மாக தான் மாறிடுங்க. இதை ஏன் நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா, நம்ம வளர ஆரம்பிக்கும் போது நிறைய குரல்கள் வரும். நம்மளை சீண்டுவாங்க, கோபப்படுத்துவாங்க. எப்படின்னா,
உனக்கு அதெல்லாம் வராது, நீ ஏன் தேவையில்லாமல் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற, ஒழுங்காக சமைச்சியா, சாப்பிட்டியா, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சியா, அந்த வேலையை பாரு, தேவையில்லாமலாம் இறங்காத, 4 பேர் வந்து வீட்டு வாசலில் வந்து நம்மளை சண்டை போடுற மாதிரி வச்சுக்காத, உனக்கு அதெல்லாம் வராது. நிறைய குரல்கள் வரும், அதை எதையுமே காதில் வாங்காதீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா முதல்ல நீங்கள் டெஃப் அண்ட் டம்மாக தான் இருக்கணும். காதில் வாங்கக்கூடாது. அதை காதில் வாங்கிட்டு அதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கவே கூடாது. நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. நம்ம தொழிலில் ப்ரூவ் பண்ணால் போதும். அவங்க சொல்கிற எல்லாருக்கிட்டேயும் ப்ரூவ் பண்ணிங்கன்னா, ஒரு 1,00,000 பேர் சொல்கிறாங்கன்னா 1,00,000 பேர்கிட்டயும் நம்ம போய் ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் வளர்ந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களே நம்ம அன்றைக்கி அவ்வளோ பேசணும், இன்றைக்கி பார்த்தியா இவன் எப்படி வளர்ந்து வந்துட்டான், பரவாயில்லப்பா அப்படின்னு பெருமை தான் பேசுவாங்க. அதனால் தயவு செஞ்சு காதலவே வாங்காதீங்க. இப்போ இது தச்சு எடுத்துக்கிட்டேன்ல, இப்போ ஒரு 2 இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்து அதை அப்படியே தச்சு நம்ம ஹூக் வச்சு திருப்பி எடுத்துப்போம்ல, அந்த மாதிரி தான் திருப்பி எடுக்க போகிறோம். திருப்பி எடுத்து கிஃப்ட் ரேப்பர் மாதிரி பண்ண போகிறோம். இதை அதில் ஃபோல்ட் பண்ணி நல்லா நோட் பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி கோவப்படுத்துகிற மாதிரி எது சொன்னாலும் எதையுமே காதில் வாங்காதீங்க. வெற்றி மட்டும்தான் நம்மளோட இலக்காக இருக்கணும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்களேன், ரிசல்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ அந்த 500 ரூபா டெய்லி எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? ஒரு நாளைக்கு நீங்கள் ரொம்ப வேண்டாங்க, நம்ம ஜாபில் நம்ம இப்போ ஒரு டெய்லரிங் சம்மந்தமாக நம்ம பண்ணுறோன்னா நம்ம வந்து க்ளீனாக பண்ணணும். க்ளீனானா ஒரு பிசுறு இல்லாமல் பண்ணணும், நீட்டாக இருக்கணும் அந்த ஒர்க். அது மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். இதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம ஜாபில் க்ளீனாக இருக்கணும். இப்போ ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க எப்படி 500 ரூபா சம்பாதிக்கலாம்? இப்போ தான் நான் இப்போ தான் கடை வச்சுருக்கேன் மேம், கடை வச்சு நான் ஒரு மாதம் தான் ஆகுது, 2 மாதம் தான் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு 500 ரூபானா மாதம் 15,000 தாராளமாக சம்பாதிக்கலாம். ஒரு நார்மல் ப்ளவுஸ், ரொம்ப இல்லை, ஒரு நார்மல் ப்ளவுஸ், ஒரு லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் தைச்சிங்கனாலே ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கலாம். அதை நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர். அப்போ உங்களுக்கு ரெகுலராக அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 2வது, நான் வீட்டிலேருந்து தான் தைக்கிறேன் மேம், நானும் 500 ரூபா ஏர்ன் பண்ணணும், ஏர்ன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு டாப் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஹேண்ட் ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க, சாரீ சைடு ஓரம் அடிக்க கொடுப்பாங்க, ஃபால்ஸ் கொடுப்பாங்க, ப்ளவுஸ் ஓவர்லாக் போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைனா டாப் வந்து கொடுத்து சைடு வந்து எனக்கு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த 5 பண்ணாலுமே ஒரு நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் 500 ஏர்ன் பண்ணலாம், ஒரு சிங்கிள் பீஸ்னாலுமே. அதனால் கண்டிப்பாக வந்து வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் கடை வச்சுருந்தாலும் சரி, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனாலும் சரி, தொழிலை க்ளீனாக பண்ணுங்கள். நம்ம எது தைச்சாலும் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் இருக்கணும், நோ லூப் வரவே கூடாது. ப்ரொஃபஷ்னல் லுக்கில் இருந்தால் கண்டிப்பாக கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க, 100% கேரண்டி. இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், எல்லாருமே சம்பாதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன், அதில் ஒரு சூப்பரான டிப்ஸோடு நான் வரேன்.